முதலாளிகளின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அளிக்கப்பட்டு வரும் மண்ணும் மக்களும் இயற்கையும் தான். இதில் முக்கியமான ஊர் தான் ஈரோடு பெருந்துறை. அங்கே உள்ள சிப்காட் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுற கழிவு நீரால் மக்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. ஒரே ஊரில் 15 பேர் புற்றுநோயால் இறந்துருக்காங்க. முக்கிய நோய் பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை. 10ல் 3 பேருக்கு மலட்டுத்தன்மை இருக்குது. அதிகப்படியான மலடு நீக்கும் மையங்கள் இருக்கிற மாவட்டமும் ஈரோடு மாவட்டம்தான். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆடு மாடுகளும் அப்படி தான். ஆடு மாடுகள் செனை பிடிச்சிச்சுன்னா முழு மாதம் நிறைவடைந்து எதுவுமே கன்று குட்டி போடுறது கிடையாது. வீச்சு குட்டின்னு சொல்லப்போகிற குறை மாத குட்டிகளை தான் ஈன்றெடுக்குது. அதிகப்படியாக ஒரு குழந்தை தெரியாமல் தண்ணியை தொட்டால் கூட அவங்களுக்கு தோல் பிரச்சனை, வாயில் புண்ணு, கண்ணில் புண்ணு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இதற்கு காரணம் இந்த சிப்காட் தொழிற்சாலை தான். 1996ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்படுது. கவர்மெண்ட்டோட இடம் அதிகமாக இருக்கிறதுனால மக்களோட இடம் ஒரு 50% இருக்குது. அவங்க தரமாட்டோன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. பல கட்டுப்பாடுகள் செய்து தான் அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்படுது. கையகப்படுத்தப்பட்டு 2000 ஆண்டு 350 தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றாங்க. பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொழுது முக்கியமான நிபந்தனையாக ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. ஒரு சொட்டு கழிவு நீர் கூட வெளியேற்ற மாட்டோம், ஒரு சொட்டு கழிவு நீர் கூட நிலத்தில் விடமாட்டோம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு தான் மக்கள் அரைமனதோடு ஒத்துக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த முதலாளிகள் எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு அந்த 2710 ஏக்கர் பரப்பளவில் நிறுவப்படும் பொழுது எத்தனை ஏரி, குளங்கள், ஏந்தல், தாங்கல், குட்டை, கிணறுகள் இருந்திருக்கும். அந்த கிணறுகள் இருந்த இடத்துல எல்லாமே போர் போட்டு கழிவு நீரை உள்ளே இறக்கிறது. பள்ளங்கள் இருந்த இடத்துல சோக் பிட் போட்டு தண்ணியை ஸ்டோர் பண்ணுறது. இதனால் நிலத்தடி நீர் 250 அடி ஆழத்துக்கு மேலே 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலே நிலத்தடி நீர் மாசுபட்டு போகுது. அங்கே விவசாய நிலங்களில் இருக்கிற கிணறுகளில் தண்ணீரை கலராக ஊற்றெடுக்குது. இங்கே இருக்க 50க்கு மேற்பட்ட சாயப்பட்டறைகள் இருக்குது. இந்த சாயப்பட்டறைகளை அதிகப்படியான தண்ணீர் என்ன கலர் வெளியேற்றுறாங்களோ அந்த கலர் அங்கே ஊற்றெடுக்கிறது. இதை விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்த முடியுமா? ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்த முடியுமா? அந்த ஊரில் இருக்கிற ஆழ்துணை கிணறுகளில் எல்லாமே நகராட்சியே இந்த தண்ணீர் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. அப்போ அங்கே தெரியாமல் கூட அந்த தண்ணீரை தொடக்கூட முடியாத அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி மக்களை அவஸ்தைப்பட வைக்கிற ஒரு தொழில் வளர்ச்சி நமக்கு தேவையா அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சிந்திக்கிறதில்ல. அதுவும் போக இந்த கழிவு நீரை அவங்க வெளியேற்றி விட்டா அவங்க பயன்பாட்டிற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் முக்கியமான பிரச்சனையே. இந்த கவர்மெண்ட் எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாலும் அதை நாசம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில அதிகாரிகள் இருப்பாங்க. அதுபடி தான் அவங்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு 27 பைசா செலவாகுமா. ஆனால் அவங்களுக்கு அன்லிமிட்டெட் காவேரி தண்ணீர் 24/7 சப்ளை பண்ணப்படுது. ஆனால் ஊர் மக்களுக்கு ஒரு ஆளுக்கு 55 லிட்டர் வீதம் தான் கொடுக்குறாங்க. சிப்காட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்லிமிட்டெட் வாட்டர் 24/7 சப்ளை பண்ணால் அதுவும் 6 பைசாவுக்கு. 6 பைசாவுக்கு நல்ல தண்ணி வாங்கி பயன்படுத்துவாங்களா, 27 பைசா செலவு பண்ணி கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து பயன்படுத்துவாங்களா? அப்போ பிரச்சனையே இங்கே தான் இருக்குது. எரியிறத பிடுங்கன்னா கொதிக்கிறத அடங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தண்ணி கொடுக்கறத நிப்பாட்டினாலே அவன் கழிவு நீரை வெளியேற்ற முடியாதில்ல, ஏன்னா அவன் அடுத்த பயன்பாட்டிற்கு தண்ணி இல்லை. ஸோ இதையும் கவர்மெண்ட் தடுக்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வர்றாங்க. ஆன்லைன் மூலம் செக் பண்ணப்படும், பல ஆஃபீஸர்ஸை போடுறாங்க. இந்த மாதிரி போட்டு எத்தனை தான் நம்ம செக் பண்ணாலும் தவறை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை அறிவுபூர்வமான நுணுக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி தவறு செய்கிறதுக்கும் பல நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுபோக ஒரு நாளைக்கு அந்த சிப்காட் தொழிற்சாலைக்கு 500க்கு மேற்பட்ட லாரிகளில் விறகுகள் கொண்டு வரப்படுது. இந்த விறகுகள் எரிக்கப்படுற புகையினால் அதிகப்படியானருக்கு ஆஸ்துமா பிரச்சனை வருது. இந்த புகை மண்டலம் புகையே நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் கேஸ் அந்த மாதிரி ஒரு இதையே கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அங்கே தொழிற்சாலையை அதிகப்படியாக பயன்படுத்துறதுனால சில வீடுகளில் அப்படியே படிஞ்சு போய் கலரே அந்த பிளாக் கலர் பெயிண்டாக தான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு அவலமான நிலையும் அந்த ஊரில் இருக்குது.
மக்கள் இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி விவசாயம் செய்ய முடியாமல் அந்த நல்லா ஓடையில் இரவு நேரங்களில் தண்ணீரை வெளியேற்றுறாங்க. நல்லா ஓடை பல கிராமங்களை கடந்து ஒரு ஏரியில் போய் சேருது. அந்த ஏரியில் இருக்கிற தண்ணீர் 1000க்கு மேற்பட்ட 1000 ஏக்கருக்கு பாசனம் செய்கிற அளவுக்கு தண்ணீர் அங்கேருந்து வெளியேற்றப்படுது. இந்த அளவு உள்ள தண்ணீர் எல்லாமே டிடிஎஸ் அளவு பார்த்தா 7000 14,000 வரைக்கும் இருக்குது. அதுவும் 30 கிலோமீட்டர் தூரம் தாண்டி. ஆக்சுவலி நம்ம பயன்படுத்துகிற தண்ணி குடி தண்ணீராக இருந்தால் 100 to 150 வரைக்கும் தான் டிடிஎஸ் அளவு இருக்கணும்னு சொல்கிறாங்க. துவைக்கிறதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு, பாத்திரம் விளக்குறதுக்கெல்லாம் 250 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆனால் சாதாரணமாக அளவு எடுத்தாலே 7000 தான். அங்கே அவங்க பொதுமக்கள் சொல்கிறாங்க பாத்திரங்களுனாலே துருப்பிடிச்சிருமா. அப்போ பாத்திரங்களுனா துருப்பிடிச்சதே அந்த தண்ணீர் உடம்புக்குள்ளே போனால் அப்போ அந்த குடல் என்ன ஆகுறது, அந்த உள்ள இன்டர்னல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்ன ஆகுறது, இதனால் எத்தனையோ ப்ரெஷர் அதிகமாகுதான். பல பிரச்சனைகள் இருக்காங்க சொல்கிறாங்க. அந்த மக்கள் கொடுக்குற பேட்டியை பார்த்தா நம்மளுக்கே கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு அவங்க பல அவஸ்தைகளுக்கு ஆளாகிறாங்க. மக்களையும் மண்ணையும் அழித்து அப்படி ஒரு தொழில் வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. இதை கவர்மெண்ட் சரியாக செயல்படுத்தலை. இங்கே இருக்கிற முதலாளிகள்லாம் இந்த வேலையை, அந்த சாயப்பட்டறைகள் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தோல் ஃபேக்ட்ரிக்கு சீல் வச்ச மாதிரி உங்களுக்கு சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அதை ஒரு சில முயற்சிகளை செய்யணும். ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட்னால தான் பல பிரச்சனைகள் வரதே. சரியான நேர்மையான ஆஃபீஸர்ஸ் இல்லாததுனால தான் பல அவல நிலையே உருவாகுது. அங்கே இருக்கிற நிலங்கள் எந்த முதலாளிக்கும் சொந்தம் கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது தான். முதல் 98 வருஷத்துக்கு ₹1 ஒப்பந்த பண வீதம் தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அடுத்த 99 வருஷத்துக்கு ₹2 தான் ஒப்பந்த பணம் போட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எதுக்கு ஃபஸ்ட்டு 98 வருஷம், அதுக்கு அடுத்து 99 வருஷம் முதல்ல கொடுக்குறீங்களா? இத்தனை வருஷம் ஒரு 20 வருஷம் கொடுங்க. இதுக்கு சரியாக பயன்பாட்டிற்கு வரல, மக்கள் இதனால பெரும் அவதிக்கு உள்ளாகிறாங்கன்னா இழுத்து மூடுங்க. அதை விட்டுட்டு பல 100 ஆண்டுகள் கொடுத்தா எப்படி அங்கே அந்த பரம்பரையே, அந்த ஊரே அழிஞ்சு போய் இந்த ஃபேக்ட்ரி மட்டும்தான் இருக்கணுமா? அப்போ பரம்பரையாக வாழ்ந்தவனா அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடணும். இல்லைன்னா ஊரை காலி பண்ணுங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊர் காலி பண்ண முடியும்? 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த தண்ணீர் போகுது. அப்போ எத்தனை ஒரு மாவட்டத்தையே காலி பண்ணி போகிறதா? பல அவல நிலைகள் இந்த ஈரோடு மாவட்டத்தில் நடக்குது. இந்த சிப்காட் தொழிற்சாலை மூலம் தோல் ஃபேக்ட்ரியை சீல் வச்ச மாதிரி சாயப்பட்டறைகள், பல சாயப்பட்டறைகளை இழுத்து மூடணும். அதாவது ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேர்மையாக இருந்து அதை கண்டுபிடிச்சு சரியான தண்டனை கொடுத்து இதை செயல்படுத்த முடிஞ்சால் செயல்படுத்தணும். இல்லைன்னா இழுத்த அடைச்சிட்டு மக்களையாவது நிம்மதியாக வாழ விடணும்.